السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. அல்லாஹ் தஆலா நாம் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக. நோயற்ற நீண்ட ஆயுளை குறைவற்ற செல்வத்தை தந்து அவனது பொருத்தமான வாழ்வை நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. மௌத்துக்கு முன்பாக தௌபா செய்து பாவ மன்னிப்பு தேடி நல்ல மனிதனாக வாழ்ந்து களிமா சொல்லி மரணிக்கும் பாக்கியத்தை நமக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக. ஆமீன். சங்கமிக்க நாளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஃபில் ஜன்னதி தாரு, சொர்க்கத்திலே ஒரு வீடு இருக்கிறது, யுகாலு லஹா தாருல் ஃபரஹி, அந்த வீட்டிற்கு சந்தோஷமான வீடு, மகிழ்ச்சியான வீடு என்று அந்த வீட்டிற்கு பெயர் சொல்லப்படும். லா யதுகுலுஹா இல்லா மன் ஃபர்ரஹ சிபியான, உலகத்திலே யாரெல்லாம் குழந்தைகளுக்கு சிறுவர்களுக்கு சந்தோஷப்படுத்தினார்கள், குழந்தைகள் விஷயத்தில் யார் அன்பாக நடந்து கொண்டார்களோ, சிறுவர்களை சிறுமிகளை யார் சந்தோஷப்படுத்தினார்களோ அவர்களை தவிர வேறு எவரும் அந்த சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்பதாக சொன்னார். நண்பர்களே, அல்லாஹ் தஆலா குழந்தைகளுக்கு பாசம் காட்டும் மக்களுக்கு, சிறுவர்களுக்கு கருணை காட்டும் மக்களுக்கு, தன் வீட்டு பிள்ளைகளை பிற மக்களுடைய வீட்டு பிள்ளைகளை யார் சந்தோஷப்படுத்துவார்களோ, பாசம் காட்டுவார்களோ அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே ஒரு அறையை, ஒரு வீட்டை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான் என்று சொன்னார். அந்த செயல் எவ்வளவு உயர்ந்த செயல் நாம் யோசிக்கிறேன். அல்லாமா குர்துபி ரஹ்மஹுல்லாஹ் தன்னுடைய அத்-தஸ்கிரா என்ற கிதாபிலே அழகான இந்த ஹதீஸை சொல்கிறார். துர்ருல் மன்சூர் தஃசீர் கிதாபிலே ஒரு நாள் ஒரு ஏழை தாயார், நபியின் காலத்தில் வாழ்ந்த ஒரு ஏழை பெண், அந்த அம்மா எந்த அளவுக்கு ஏழை கேட்டா, தான் பெற்றெடுத்த பிள்ளைக்கு ஒரு சட்டை எடுத்து கொடுப்பதற்கு கூட, தான் பிள்ளைக்கு ஒரு சட்டை வாங்கி கொடுப்பதற்கு கூட அந்த அம்மாட்ட வசதி இல்லை. அந்த அளவுக்கு ஏழ்மையாக பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தைய, தன்னுடைய சின்ன பையனை ரசூலுல்லாஹ்ட்ட அந்த அம்மா அனுப்பி வைக்கிறார். மகனே, ரசூலுல்லாஹ்ட்ட போய் உனக்கான சட்டை கேளு, ரசூலுல்லாஹ்வுக்கு சட்டை கொடுப்பாங்கன்னு சொல்லி அந்த அம்மா அனுப்புறாங்க. அந்த சிறுவர் நபியிடம் வந்தார். யார் ரசூலுல்லாஹ், உகுசுனி தௌபர், நாயகமே, நான் அணிவதற்கு ஒரு ஆடை தாருங்கள், நான் போடுவதற்கு ஒரு சட்டை தாருங்கள் என்று அந்த சஹாபி கேட்டார். அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மா இந்தி ஷைஉன், என்னிடத்தில் எதுவும் இல்லை, உனக்கு கொடுப்பதற்கு என்னிடத்தில் சட்டையும் இல்லை, சட்டை வாங்கி கொடுப்பதற்கு தற்போது என்னிடம் காசும் இல்லை என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னார். நம்மை போல வைத்துக் கொண்டு காசையும் பொருட்களையும் வைத்துக் கொண்டு பணம் இருந்தும் மனம் இல்லாமல் ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. உண்மையாகவே ரசூலுல்லாஹ்விடத்திலே அப்போது ஒன்றும் இல்லை, எனவே ரசூலுல்லாஹ் இல்லை என்று சொன்னார். உடனே அந்த சஹாபி சின்ன பிள்ளை திரும்பி போயிட்டாங்க. நடந்த விஷயத்தை போய் தன்னுடைய அம்மாட்ட அவர் சொன்னார். அப்பொழுது அந்த பெண்ணும் நாயகத்தை நன்றாக புரிந்திருந்த, ரசூலுல்லாஹை நன்றாக விளக்கியிருந்த ஒரு பெண்ணாக இந்த பெண்மணி இருந்தார். அந்த பெண்ணுக்கு நன்றாகவே தெரியும், ரசூலுல்லாஹை பொறுத்தவரையிலும் கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க என்பதை நன்றாக விளங்கியிருந்த அந்த அம்மா தன்னுடைய மகன் சொன்னாங்க, மகனே, ரசூலுல்லாஹ்ட்ட உனக்கு தருவதற்கு சட்டை வேண்டுமானால் நபியிடத்திலே இல்லாமல் இருக்கலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டை போட்டுக்கிறாங்கல்ல, நீ திருப்பப்போ, அவங்க போட்ட சட்டையை காட்டி கேளு என்பதாக அந்த தாயார் சொல்லி அனுப்பினார். அந்த சிறுவர் மீண்டும் நபியிடம் வந்தார். ரசூலுல்லாஹ் சட்டை தாருங்கள்.
பெருமானார் சொன்னார்கள், அப்போதே சொல்லிவிட்டேனே சட்டை இல்லை என்று, திரும்ப வந்திருக்கிறாயே ஏன் வந்தாய் என்று கேட்ட பொழுது அந்த பையன் சொன்னாரு, புக்குசுனி கலீசன், நாயகமே நீங்க போட்டிருக்கக்கூடிய சட்டையை கலத்தி எனக்கு தாங்க என்பதாக இந்த சாதி. அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாமெல்லாம் கேட்பதை போல, தம்பி இதுன்னு சொன்னா போக வேண்டியதுனாக்கா போட்டுக்க சட்டையுமா கலந்து கேட்ப, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பையனை கடிந்து கொள்ளவில்லை. அந்த சிறுவரை ரசூலுல்லாஹ் திட்டவில்லை, மாறாக பெருமானார் உள்ளே சென்றார்கள். வீட்டின் உள்ளே சென்றார்கள். தான் போட்டிருந்த கத்தியை கலத்தினாங்க. தன்னுடைய மேனியை ஒரு துண்டால் தன்னுடைய உடம்பை மூடிக்கொண்டு பெருமானார் வெளியே வந்து தான் போட்ட சட்டையை கலத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிள்ளைக்கு. நண்பர்களே, பெருமானார் பிள்ளைங்களுக்கு எந்த அளவுக்கு பாசம் காட்டியிருக்கிறார். தான் ஏற்கனவே ஒரு முறை வந்து விட்டார், இல்லை என்று சொல்லிவிட்டோம். இரண்டாவது முறையாக வந்திருக்கிறார், மீண்டும் இல்லை என்று சொன்னால் அந்த பையன் வருத்தப்படுவாரு, அந்த புள்ள கவலைப்படக்கூடாது என்பதற்காக ரசூலுல்லாஹ் போட்டிருந்த சட்டையை கூட கலத்தி கொடுத்துட்டு அவங்க சட்டை இல்லாமல் இருந்தாங்கன்னு சொன்னா அல்லாஹ் சிறுவர்களுக்கு எந்த அளவுக்கு பாதம் காட்டியிருக்கிறாங்க. சிறுவர்களுடைய சந்தோஷத்திற்கு ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு பாடுபட்டிருக்கிறாங்க என்பதை நான் யோசிக்க வேண்டும். இன்னொரு செய்தி இப்னு மாஜா கிதாபில் வருகிறது. ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்களுடைய அருமையான தாயார் உம்முல் ஃபத்ல் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த செய்தியை சொல்கிறார்கள். அன்னை உம்முல் ஃபத்ல் சொல்கிறார்கள், நபியினுடைய மகளார் ஃபாத்திமா அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அவங்க சொல்றாங்க, எனக்கு சரியாக நினைவில்லை, அந்த குழந்தை அசனா உசைனா என்று நினைவில்லை. அவர்களுக்கு அசனா உசைனோ பிறந்த நேரம் ஃபாத்திமா நாயகி குழந்தையை பெற்றெடுத்த உடனே அவர்களுடைய குழந்தையை தூக்கிக் கொண்டு நான் நபியிடம் வந்தேன். நபியினுடைய மடியிலே குழந்தையை கொண்டு போய் நான் வைத்தேன். ரசூலுல்லாஹ் இந்த பிள்ளைக்கு துஆ செய்யவே என்பதற்காக பிள்ளையை கொண்டு போய் ரசூலுல்லாஹ்வுடைய மடியில் வச்ச உடனே பாபால அந்த குழந்தை நாயகத்தின் மடியில் வைத்து சிறுநீர் கழித்து விட்டார். இது ரொம்ப சகடமா ரசூலுல்லாஹ் பிள்ளைக்கு துஆ செய்யணும் என்று நினைச்சு பிள்ளையை கொண்டு வந்தார். அந்த பிள்ளையோ பரிசுத்தமான நபியினுடைய மேனியிலே ஆடையிலே சிறுநீர் கழித்து ரசூலுல்லாஹ்வுடைய ஆடையை அசுத்தமாக்கி விட்டதே என்று நினைச்சி வருத்தப்பட்டனா கொஞ்சம் கோபத்துல லரப்து கதிஃபஹு குழந்தையினுடைய தோல் குஞ்சத்துல கொஞ்சம் கோபத்திலே மெதுவாக தட்டினேன். பிள்ளைகளுடைய தோல் குஞ்சத்துல மெதுவாக தட்டினேன். இதை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ரசூலுல்லாஹ் கோபப்பட்டு ரசூலுல்லாஹ் வருத்தப்பட்டு சொன்னாங்க, அவர் தியாகி பண்ணி ஏன் இப்படி செய்தாய்? என் பிள்ளையை அடித்து என் பிள்ளைக்கு வலியை உண்டாக்கி விட்டாயே, என் பிள்ளையை அடித்து என் பிள்ளைக்கு கஷ்டத்தை வேதனையை உண்டாக்கி விட்டாயே, ஏன் இப்படி செய்தாய்? ரஹிமக்கில்லா தாயே, இனிமேல் இப்படி செய்ய வேண்டாம். அந்த கட்டத்துல கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டாங்க. அந்த கோபத்துல கூட அந்த தாயார் அவங்க ரசூலுல்லாஹ்வுக்கு பெரிய தாயார், அன்னை உம்முல் ஃபத்ல் ரசூலுல்லாஹ்வுக்கு பெரிய தாயார். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சாங்க, ஏம்மா பிள்ளைய அடிச்ச என்று கேட்ட ரசூலுல்லாஹ் திட்டல. ரஹிமக்கில்லா, அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத்து செய்வானாக, அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக. பிள்ளையை அடித்து பிள்ளைக்கு வலியை உண்டாக்கினீங்களே, இனிமேல் இப்படிப்பட்ட தவறுகளை மீண்டும் செய்யாதீர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை பார்த்து. நண்பர்களே, சொல்லப்பட்ட இந்த எல்லா செய்திகளும் கண்மணி ரசூலுல்லாஹ் பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு அன்பு வாழ்ந்தாங்க, பிள்ளைகளுடைய சந்தோஷத்திற்காக பெருமானார் எந்த அளவிற்கு தியாகம் செய்தார்கள் என்பதை உணர்த்தி காட்டும் செய்திகளாக இந்த செய்திகள் அனைத்துமே இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நாயகத்தை போல நாமும் நம்முடைய வீட்டு பிள்ளைகளுக்கும் எல்லா வீட்டு பிள்ளைகளுக்கும் அன்பு காட்டுவதற்கு, பிள்ளைகளுடைய சந்தோஷத்திலே நாம் பங்கெடுப்பதற்கு, பிள்ளைகளுக்கு எந்த கவலைகளையும் சங்கடங்களையும் உண்டாக்காமல் நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.